சேனலில் முக்கியமான ஒரு புள்ளி மகேஸ்வரா லஞ்சம் கூப்பிட்டாங்க ப்ரோக்ராமுக்கு. செக் போட்டு வாங்கி ஓகே நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கிற உனக்குன்னு சொல்லி வாங்கினது 250 நீங்கள் கொடுத்து ஒரு ஆளை கூப்பிட போகிறீங்கன்னா ஓஜி நண்பாவே 3500 தான் கேட்குறாங்க. இது ஒரு சேனல் உங்களுக்கு அவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க, அது ஏன் வெட்டுறீங்க? விடிய காலையில் வரைக்கும் ஷூட் பண்ணுறோம், நல்லவன் ஒரு பர்கர் தான் கொடுத்தாங்க. உங்கள் ஃபோட்டோவை போட்டு தான் நான் ப்ராஜெக்ட் பண்ண, தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்காது. அந்த நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். மாமா மச்சான் கூப்பிட்டுக்கிற போது அந்த கம்பெனிக்கு மட்டும் எப்படா தொடர்ந்து கிடைக்குது அப்படின்ற தோணுது. பட் நம்ம கம்பெனியில் போகும்போது அது கெட்ட ப்ராடக்டாக தெரியுது, அவர் கம்பெனியில் போகும்போது எப்படி நல்ல ப்ராடக்டாக தெரியுது. அதுக்கும் காரணம் லஞ்சம்னு சொல்ல வரீங்களா? என்கிட்ட நீங்கள் அந்த கேள்வி அங்கே கேட்காம என்கிட்ட கேட்டிருக்கணும். கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டு எனக்கு உட்காந்துருக்கே பயமா இருக்கு. வணக்கம், இது ஜோக்கா சோக்கா பக்கா. நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். அடுத்த பாம்பே பஜார் ஜூலையில் நடைபெறுது 5, 6, 7 இப்போ மைடின் மால் மேரூரில் தான் நடைபெறுது. உங்கள் ஏரியா வேற. ஆமாம், கண்டிப்பாக நம்ம இறங்குறோம். சிறப்பாக வந்துட்டு அங்கே பிரியாணி செய்கிறோம் நம்ம இந்த தடவை. அங்கே இருக்கிற மக்கள் கண்டிப்பாக பயங்கரமாக ஆதரவு கொடுப்பாங்க. போன பினாங் பஜாருக்கு வர முடியல வேலை பழுனால. இப்போக்கு கண்டிப்பாக நம்ம வரோம், மிஸ் பண்ணாமல் பாம்பே பஜாருக்கெல்லாம் வந்து சேருங்க. இன்னைக்கு நமது நிகழ்ச்சியில் ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. ஆர்டிஸ்ட் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு நபர், ரொம்ப வருஷமா இருக்காரு, சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சீனியர்னா ரொம்ப வயசானவர் நினைக்காதீங்க, இன்னமும் பார்க்க ஃப்ரேம்ல இளமையாக தான் இருக்காரு. அவர் ஒரு நடிகர், ஒரு டான்சர், ஒரு இயக்குனர், பாடகர், ஒரு அறிவிப்பாளர் சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். அண்ட் இவருடைய அனுபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய வயசு இவரோட அனுபவமாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வெர்சடைலான ஒரு நபர். எல்லா துறையிலையும், அந்த நடிப்பு துறையில் வந்து எல்லா அங்கமும் வந்து கவர் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எஸ், அவர் இவருக்கு முழு பெயர் இருக்கு, பட் இருந்தாலும் பலருக்கு தெரிஞ்ச ஒரு பேர்ல சொல்லுங்க. the one and only பென்ஜி. ஹாய் பென்ஜி. வணக்கம் பிரதர். வணக்கம். பென்ஜி அல்லது காந்திபன் அவருடைய முழு பேர். கே காந்திபன். சரிண்ணே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. நானும் ரொம்ப நாள் இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னு இருந்தேன். ஸோ ப்ராபப்லி இட்ஸ் அ டைம். இந்த டைம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்களேன், எப்படி அமைஞ்சிச்சு? இப்போ ஒரு 2 வாரமாக டிக்டாக் திறந்தாலே அண்ணனோட ஃபேஸ் தான் வந்து முன்னிலையில் வருது. அதனால கூப்பிட்டு பேசிடுவோம், என்னதான் உங்களோட ஆதங்கம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. மெயினாக அவங்க வீடியோஸில் பார்த்தது என்ன ஒரு விஷயம் தோணிச்சுன்னா, நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்துட்டு நம்மளுடைய உள்ளூர் நிறுவனங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு தொலைக்காட்சிக்கு வந்துட்டு சில நிகழ்ச்சிகளை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் மற்ற கம்பெனிஸ் கொடுக்க மாட்டேறீங்க, ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி தொட்டு பேசலான்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு விஷயத்தை தொட்டு பேசலாம் வந்திருக்கோம். ஸோ அது சூடாக இருக்கிறனால சூடான விஷயத்தில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போமே. இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டால் அந்த விருந்துக்கு போகிறோம் அப்படின்னா இலை சாப்பாடு போடுறாங்கன்னா அந்த இலையில் உட்காந்து நம்ம பரிமாறி சாப்பிடும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு என்ன போடுறாங்களோ அதை நம்ம சாப்பிடலாம். ஒருவேளை மறந்தாப்பில் மற்றவங்களுக்கு வச்சதையும் நம்மளுக்கு போடும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறது தான். அது வந்து என்ன சொல்லுவாங்க, பண்பாடு, மாண்புன்னு கூட சொல்லலாம்ல. ஸோ அப்போ அந்த மாதிரியும் சொல்லாமல் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இலையிலேயே வச்சு சாப்பிட்டு மற்றவங்க எல்லாமே வந்துட்டு எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறையா இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது என்ன, கொடுக்குறவங்கள சொல்கிறீங்களா வாங்குறவங்களையும் சொல்கிறேன். கொடுக்குறவங்களுக்கு வந்து யோசிக்கலன்னு வச்சிங்களேன். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு நமக்கும் தெரியும், அது வெளிப்படையாக வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறதுக்கு எந்த ஒரு இதுவும் சாஸும் இல்லை பாருங்கள். கிடச்சிச்சின்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ கொடுக்குறவங்க அப்படி கொடுத்தா கூட வாங்குறவங்க போதும் அப்படின்னு சொல்லலாம்ல. மற்றவங்களுக்கு சேர வேண்டியதையும் வந்து நானே எடுத்துக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு 100 எபிசோட் கொடுக்குறாங்க, இல்லை 200 எபிசோட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கம்பெனி செய்ய போகிறது வந்து ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன், ஒரு காமெடி, ஒரு கேமராமேன், இப்படி தான் போகும். இதே வந்து ஒரு 10 கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னா 10 கேமராமேன், 10 ஹீரோ, 10 ஹீரோயின், 10 வில்லன், 10 காமெடின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட பேர் இங்கே இருப்பாங்களே. நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி ஒரு சேனல் உங்களுக்கு தனியாக வந்து கொடுக்குறாங்க ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சது யார்?
ஓகே. இன்றைக்கி அந்த மெயினான கம்பெனிகள் வச்சுக்குமோ 2-3 கம்பெனிக்கு தான் கிடைக்குது. அந்த மெயினான கம்பெனிங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பின்னால் ஆடி இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு கூட்டமாலாம் இருந்திருக்க ஒரு கேரக்டர். இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி பிளாட்ஃபார்ம் உருவாகி வருது அப்படின்னா அதுக்கு வந்து யார் காரணம்? இந்த முன்னோடிகள் சீனியர்கள் இருக்காங்களே அதுதான். ஆனால் இந்த சேனல்ன்றது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த சீனியருங்களுக்குலாம் கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம பேசினோன்னே ஏதாவது ஒரு சீனியர் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, உங்கள் காலகட்டத்துலையும் அது கொடுத்தாங்க தானே? அப்போ கொடுத்தாங்க, இப்போ கொடுக்கலன்னு சொல்லிட்டு இல்லை, எங்கள் காலகட்டத்தில் கொடுக்கும்போது என்னென்னா 10 கம்பெனி தானே இருந்துச்சு. ஓகே. ஒரு 10 கம்பெனி தான் இருக்கும். இப்போ 100 கம்பெனி கிட்ட இருக்குல்ல. ஸோ இப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சேனலுக்கே நம்மளே போயிட்டு கூட நம்ம ஐடியா கொடுத்துட்டு வந்தோம். அப்போ வந்து டாக்டர் இருந்தார். ஸோ அப்போ அந்த டைமில் போயிட்டு நம்மளே போயிட்டு ஐடியா கொடுத்துட்டு வந்தோம். என்ன கொடுத்தோம்னா, நீங்கள் இந்த பழைய ஆளுலாம் அப்படி ஒதுக்காமல் அந்த பழைய ஆளுங்களை பேனல் ஆக்கிங்க. ஆக்கிட்டு அவங்க உட்காந்து இப்போ வர்றவங்க எல்லாத்தையும் அவங்க சூஸ் பண்ணி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா கொடுத்தோம். ஸோ அவர் இருக்கிற காலகட்டத்தில் அது ஓகேவும் பண்ணிட்டார் அவர். இப்போ அவர் இங்கே இல்லை, பட் ஓகே பண்ணி அந்த ஒரு பேனல் அப்படி வந்திருந்தாங்கன்னா கூட இப்போ இவங்க சூஸ் பண்ணும்போது ஒரு 5 கம்பெனி பழைய கம்பெனி, 5 கம்பெனி புது கம்பெனி வரலாமே. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லாமே புது கம்பெனி. அதுவும் புது கம்பெனின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்கள், அந்த குறிப்பிட்ட கம்பெனிங்க தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனி இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த கம்பெனிலாம் சில பேர் வந்துட்டு ஹீரோயின்லாம் லாக் பண்ணிக்குவாங்க, இவங்க தான் பண்ணணும் அப்படி. கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி இவங்க இருக்கிற அந்த கம்பெனிக்கு கொடுப்போம் அப்படின்வாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி போகும்போது மற்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்குமே இந்த ஆதங்கம் இருக்குது சொல்லணும்னா, பட் எல்லாருமே முன்னே வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, ஒரு கம்பெனி வந்து என்னை புக் பண்ணுறாங்க, நீங்கள் நடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டுன்னு முடி நீட்டாக வச்சுருந்தேன் பாருங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க போலீஸ் கேரக்டர். அப்போ அந்த டைரக்டர் சொல்கிறாரு, கதை எழுதும் போதே அந்த போலீஸ் கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு எழுதிட்டேன், நீங்கள் தான் பென்ஜி பண்ணுறீங்கன்னு. அவங்க ஹீரோயின் புக் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் பிஎம் வந்து கால் பண்ணி என்னையை புக் பண்ணிட்டாரு. இப்போ என்னையை புக் பண்ணோடனே நான் என்ன செஞ்சேன், சரி போலீஸ் கேரக்டராக முடி வளர்த்தோம், சரி பரவாயில்ல போலீஸ் கேரக்டருக்காக வெட்டிடுவோன்னு சொல்லிட்டு முடியை வெட்டும் போது ஒரு வார்த்தை கேட்குறேன். அந்த டேட் வந்து நான் சொல்லும் போதே சொன்னேன், ஆகஸ்ட் 14 வந்து என்னால் முடியாது, என்னோடய படத்தோட லான்ச். ஸோ லான்ச்சிங்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆகஸ்ட்டில் லாஸ்ட் இயர். ஸோ அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்லும் போது இந்த டேட்டில் வர முடியாது, மற்ற எந்த டேட்டாக இருந்தாலும் வரேன். இன்னொன்று என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டேட் கொடுத்துட்டாங்கன்னா லாக் தான், வேறு எங்கேயுமே போக மாட்டோம், வேறு எந்த ப்ராஜெக்டும் எடுக்க மாட்டோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா, அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட் அன்றைக்கி அதை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க சொல்கிறாங்க முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் அந்த டேட்டில் தான் வராங்க, நீங்களும் வரேன். அப்போ முக்கியம் இல்லைன்னா என்னை ஏன் புக் பண்ணீங்கன்னு கேட்டேன். பட் அந்த குறிப்பிட்ட டேட்டில் சொல்லும் போது அந்த டேட்னு சொல்லிவிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா நம்ம கேட்ட பேமெண்ட்டோட அங்கே வந்து நடித்தவங்க இன்னும் பேமெண்ட் குறைவு. ஓகே. அப்போ வந்து ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. என்னென்னு அழுகுறாங்க அப்படின்னா, இதை நான் பேர் கூட சொல்லுவேன், நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வாணின்றவங்க அவங்க கால் பண்ணி அழுகுறாங்க. அதாவது என்னென்னா, சேனலில் எனக்கு குறைவாக கொடுக்குறாங்க, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் பேமெண்ட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஒரு மன்னிச்சிங்கன்னு. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியாகவே இல்லை, அந்த குரூப்லேயே தான் இருந்தேன். நான் சொன்னேன், அந்த குரூப் போட்டு நான் வெளியாக மாட்டேன், யாருக்காச்சும் தகுதி இருந்துச்சுன்னா எனக்கு குரூப் போட்டு வெளியாகுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு. கடைசி வரைக்கும் வெளியாகலை. பட் அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு நானே என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் போட்டு வெளியாகிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பாருங்கள் முடி நீட்டாக வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை போய் வெட்டிட்டான் வேறு. சரி, அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த 14 வந்து தள்ளி வைக்கலாமே. அப்போ இந்த கம்பெனி சில கம்பெனி கிடைக்குதுல, அந்த கம்பெனிங்க வந்துட்டு அந்த சேனல்கிட்ட எடுத்து சொல்லணும், ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து இப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனின்னு வச்சுக்கோ, எனக்கு அந்த சேனல் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க வந்துட்டு ப்ரொடியூசர் ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவை போட்டு தான் நான் ப்ராஜெக்ட் போடுறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்காது, என் ஃபோட்டோவை போட்டாலே உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் ஏன் போடுறீங்க, நீங்களாச்சும் கொஞ்சம் நல்லா இருங்க, என் ஃபோட்டோ எடுங்கன்னு கூட சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க கால் பண்ணி பேசும்போது சொன்னேன், எனக்கு வேணாம், நீங்கள் என் ஃபோட்டோ எடுத்துருங்க, உங்களுக்கு கிடைக்காதுன்னு. டாக்டர் ராஜமணி அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி லைவ் போகுது. லைஃப் போகும்போது யாராலையும் வந்து அந்த மெயினாக ஹோஸ்ட் பண்ணுறவங்க வந்துட்டு லைஃப் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு சீக்கு வந்துருச்சு. அப்போ நிறையா கேஸ் ஹோஸ்ட் போனோம், அதில் நான் ஒரு கேஸ்ட்டு. அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் கிடைக்காம அந்த லைஃப்க்கு 2 ஹவருக்கு முன்னே எனக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரியான, அதாவது என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க, நான் செய்யணுன்னா அதை செஞ்சுருவேன். ஓகே. அப்போ அவர் கால் பண்ணி கேட்கும்போது அவர் டாக்டரே சொன்ன ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பென்ஜியை கூப்பிடுங்க. நான் வந்தேன் 2 ஹவரில். லைஃப்னா எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். காதில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நேரடியாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அப்புறம் ஆடியன்ஸை பார்க்கணும், இந்த பேர் இது எல்லாமே. ஸோ அதை வந்து நான் செஞ்சு முடித்த பிறகு எல்லாம் பேப்பர்ஸ் மீடியாஸ் முன்னுக்க டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, எங்கள் சேனலோட மானத்தை இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சேனல் பேரை சொன்னாங்க. திடீர்னு கூப்பிடுவாங்க, விக்ரம் வந்துட்டார் கந்தசாமி படத்துக்கு, ஹோஸ்ட் பண்ண முடியல, லைஃப் வேறு யார், பென்ஜி பண்ணியிருக்கேன். சசிகுமார் வந்தார், பென்ஜி பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் வரும்போது லைஃப் வரும்போது நம்ம போயிட்டு எவ்வளோ ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்கோம். நம்ம அந்த இடத்துல கூட நம்ம டிமாண்ட் பண்ணது கிடையாது, இவ்வளோ பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு. இப்போ கூட டிமாண்ட் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு அந்த ஒரு 250 நீங்கள் கொடுத்து ஒரு ஆளை கூப்பிட போகிறீங்கன்னா புது ஆளை வந்து கூப்பிடுங்க, அவங்கள வந்து உருவாக்குங்க. ஏன் எங்களையே நீங்கள் டிபெண்ட் பண்ணுறீங்க? இப்போ அந்த டைமில் சொல்கிறீங்க, அதே டைம் தான், அந்த டைம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொன்னேன், டிமாண்ட் பண்ணல. இதே நீ படம் பண்ணுங்க, ஃப்ரீயாகவே வந்து பண்ணுவேன். ஏன்னா படம்ன்றது கேம்பிளிங். இது ஒரு சேனல் உங்களுக்கு அவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க, அது ஏன் வெட்டுறீங்க? சேனல் குறவாக கொடுக்குறாங்கன்னா எடுக்காதீங்க ப்ராஜெக்டை. வேற ஆள்கிட்ட யாரால் முடியுமோ அது அவங்கள்ட்ட விட்டுருங்க. அதுதானே நம்ம கேட்குறோம். சேனல் குறவாக கொடுக்குன்னா எல்லாத்தையும் நீங்கள் வாரி கட்டி வரைஞ்சி கட்டி எல்லாம் உங்கள்கிட்டயே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாமல் ஆர்டிஸ்டோட பேமெண்ட்டை கட் பண்ணுறீங்க. இன்டர்நேஷ்னல் சூப்பர் ஸ்டார் ஹோஸ்ட் பண்ணுறேன் நான். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர் மாற்றினோடனே சூப்பர் ஸ்டார்னு பேர் மாற்றினோடனே நான் தான் என்னை தான் ஹோஸ்ட் நான் தான் போனேன். அதுக்கப்புறம் நீங்கள் தானே சூப்பர் ஸ்டார்? இல்லை, அப்படி கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது சில டைமில் லக்கு நம்மளுக்கு கிடைக்காம போயிடும்ல. ஃபர்ஸ்ட் என்னையை சூஸ் பண்ணிட்டாங்க, சூப்பர் ஸ்டார்னு பேர் மாறினோடனே நான் தான் ஹோஸ்ட் பண்ணுறது. திடீர்னு நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி எனக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் அம்மா போட்டுருச்சு. ஓகே. ஸோ கடவுளுக்கு நான் போகக்கூடாது, அவங்க ட்ரைனிங்கில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரான்னு தெரியல. கரெக்டாக முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு லைஃப்பில் நான் தான் போய் செஞ்சேன். ஏன்னா அவருக்கு சீக்கு வந்துருச்சு அந்த மெயினாக செஞ்ச ஹோஸ்ட்டுக்கு. ஸோ அப்போ நான் தான் போய் சேருவார். ஸோ பேசிக்கலி ஒரு கடைசி நேரத்தில் காப்பாற்றுறது பெஞ்ச் கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆமாம், அது இப்போ வந்து எப்பொழுதுமே சப்ஸ்டிடியூட்டாக தான் வச்சுருந்துருக்குறாங்க. அது ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற வார்த்தை தான், பட் அது எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலி எனக்கு நான் எப்போதுமே என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், இதில் வந்து நீ வில்லனாக போடலான் இருக்கேன், ஒன்று நீங்கள் ஒன்று விகிட கவி மகன், 2 பேரில் யாருன்னு நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. இந்த சாய்ஸ்லாம் கொண்டாந்து வைக்காதீங்க என்கிட்ட அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூசர். ஸோ அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், ஓகே வேணும்னா முன்கூட்டியே புக் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அவர் முடியாதுன்னு சொன்னோன்னா அப்புறம் பேன்ஜியை கூப்பிட்டுக்கலாம், இல்லை பேன்ஜி முடியாதுன்னு சொன்னால் அவரை கூப்பிட்டுக்கலாம்னு அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வைக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், வந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு எல்லாம் ஒரு பாட்டு செய்கிறீங்கன்னா நீங்களாம் கட்டி பிடிச்சி என்னென்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் பாருங்கள். அந்த டைம் நாங்கள் டான்ஸ் ஆடுற டைம்லாம் வந்துட்டு பிள்ளைங்க கையை பிடிக்கிறது கூட அம்மா அப்பாலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. அப்போ நம்ம அந்த கட்டி பிடிச்சி ஆட முடியாது. நம்ம டான்ஸ் ஆடுறோன்னா நம்ம நடுவில் வந்து ஒரு ஏனை போகலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முடியாது. இப்போ பிள்ளைங்க எல்லாம் வெரி க்ளோஸாலாம் கொஞ்சம் நல்லா ஆடுதுங்க. ஏன்னா இப்போ வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. இப்போ எறும்பு போனால் கூட நசிங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயினை வந்துட்டு நடிக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் க்ளோஸாக நடிக்கிற சீன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அப்போ குறவு தானே. அப்போ வந்து ஒரு தமானுக்கு ஒரு ஹீரோ இருப்பாங்களான்னு கூட தெரில. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கு 4-5 ஹீரோ இருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ குறவுன்றதுனால என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள்லாம் பேன்ஜியை கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம். ஸோ அவர் அதை பற்றி கேர் பண்ண மாட்டார் அப்படி. மேபி அது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியாக இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு வேறு விஷயம் பாருங்களேன். அந்த 2வது இடத்துலையே எப்போதுமே வைப்பாங்க, இவங்க வரலைன்னா இவங்களை வைக்கலான்னு. இப்போ நம்மளை ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது நம்ம ஓகே என்ன பேமெண்ட் அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ ஆரம்ப காலத்தில் இல்லை, நீங்கள் இப்போ தொட்டு பேசுனா நிறைய விஷயங்கள் மெமரிஸ்லாம் வருது. ஒரு பர்கர் வாங்கிட்டு 22 மணி நேரம் டான்ஸ் ஆடி இருக்கோம். ஓகே. பத்து கேஃபில் கொகை உள்ளக்க ஒரு பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. லாரன்ஸ் அண்ணனும் சிவகாந்தன் அண்ணனும் பாடின பாட்டுக்கு நாங்கள் பேக்கப் ஏரா ஆடுறோம். நான் தான் அப்போ வந்து மெயின் மாஸ்டர் ஏரா குரூப்பில். ஸோ அப்போ நான் வந்துட்டு என்ன செஞ்சேன்னா விடிய காலையில் வரைக்கும் ஷூட் பண்ணுறோம். நல்லவன் எனக்கு நான் அந்த பாட்டுக்கு ஒரு பர்கர் தான் கிடச்சிச்சு. 50 வெள்ளி பேமெண்ட் கூட இல்லை. அப்போ மோட்டர் பைக் தான் பாருங்கள். அப்போ போகிறது ஒரு பர்கர் தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த சாப்பாடு மட்டும்தான். அதுக்கெலாம் நாங்கள் போயிட்டு ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம். டிமாண்ட் பண்ணோன்னா அங்கேயே டிமாண்ட் பண்ணியிருக்கலாமே. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த டிமாண்ட் தான். அதாவது என்னன்னா இவ்வளோ கொடுத்தா போதும் எங்களோட அந்த பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காகவே தான் நாங்கள் உழைச்சோம் இது வரைக்கும். இப்போ நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் கூட இருக்குது. அது ஒரு டிவிடி எடுத்து பத்து கேஃபில் வந்து 10 நாள் நீங்கள் குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ அங்கே நின்று விற்கிறீங்களாம் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு பாருங்கள். சில பேருக்கு தான் இருக்கும். பாம்பே பஜார் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த நொடியில மலேசியால தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பாம்பே பஜார் எங்க நீங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க. எஸ் we are coming to உத்தரா தி இப்போ சொல்லும்போது பத்து கஜா, செமூர், தாப்பா, கம்பார், தெல்லுவின்தான், சத்யவான் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா மக்களும் நீங்க வந்து கலந்துக்கலாம். செம்ம ஹாப்பனிங்க, அட்டகாசமா ஆர்ப்பாட்டமா சும்மா தடபுடலா இருக்க போது இப்போ மைடின் மால் மேரூல தான் பாம்பே பஜார் நடக்க போகுது. See you all there. இப்போ நீங்கள் சொல்கிறதுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அளவே இல்லை. நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரெக்கனைஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தில் நீங்கள் அந்த சேனலை வந்து குற்றம் சொல்கிறீங்களா? இல்லை, ரெக்கனைஸ் கிடைக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ ஓகே ரெக்கனைஸ்னு வச்சுக்கோங்க. சில இடத்துல அவார்டே வேணான்னு சொல்லி ஸ்டேஜ்லேயே கொடுத்துட்டு வந்திருக்கேனே.
இப்போ பாருங்கள் ஒரு கூப்பிட்றாங்க, ஓகே அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்ட் பென்ஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது நிறைய ஆர்டிஸ்ட்க்கு தெரியும். நேராக போய் ஸ்டேஜுக்கு போய் நான் இது என்னத்துக்கு இந்த அவார்டுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு ஸ்பெஷல்னால் என்னன்னு சொல்லணும்ல. ஆமாம். அப்போ சொல்லாமல் நீங்கள் இந்த அவார்டு கொடுக்குறீங்கன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அவார்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கியிருக்கேன். அப்புறம் அங்கீகாரம் அப்படின்னு தான் நீங்கள் ரெக்கனைஸ் தான் சொல்கிறீங்களா, அங்கீகாரம் வேணும்னா அதை எடுத்து வச்சிருக்கலாமே நம்ம. அது கிடையாது. நம்ம இப்போ ஓகே நீங்கள் சேனல் மேட்ருக்கு வரீங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக நான் பேசுகிறேன்னா கிடையாது. ஏன்னா ஒரு 72 பேர் உள்ள ஒரு ஜூம் மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக நடத்துறீங்களான்னு சேனல்காரங்களை ஏசி பார்த்தீங்கன்னா அது மீட்டிங் வந்து ஒரு 45 minutes 1 hour ஓடணும். பட் என்னென்னா பாதியில் நின்றுச்சு. நான் வந்து உள்ளே வந்து கேள்வி கேட்டோன்னே, அப்போ உள்ளே வந்து கேள்வி கேட்டோன்னே பாதியிலே போனோன்னே அவங்க வந்து தனியாக எனக்கு கால் பண்ணி நீங்கள் தனியாக வாங்கன்னு சொல்கிறாங்க. தனியாக நான் சேனலுக்கு போனேன். சேனலுக்கு போகும்போது அங்கே உட்காந்து ஓகே நீங்கள் போடுங்க ப்ராஜெக்ட்டு, நாங்கள் என்னாச்சும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, நான் போட்டுட்டு நான் கேட்டேன்னா வந்து நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன், நான் துரோகியாக இருக்க ஆசைப்படல. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் கிடைக்கல, அவங்களுக்குலாம் கொடுங்க. ஆக்சுவலி வந்து பேச மாட்டாங்க. பேசுனாங்கன்னா எல்லாரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மீட்டிங்கில் பென்ஜி இது கேட்டதுனால எங்களுக்கு இது கிடச்சிச்சு, இது கேட்டதுனால கிடச்சி. அவ்வளோ ஃபைட் பண்ணோம்ல ஒண்டியா. இப்போ ஒரு பாடல் திறன் போட்டி ஃபர்ஸ்ட் நடக்கும்போது யார் ஹோஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத ஆனந்தா பண்ணார். ஓகேயா. 2வது ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் சிங் பண்ணார். 3வது வந்து நான் தான் பண்ண வேண்டியது பாடல் திறன் போட்டி. அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா லஞ்சம் கூப்பிட்டாங்க ப்ரோக்ராமுக்கு. அப்போ உடனே என்னன்னா அவர் கூப்பிட்டு பேசிட்டு ஓகே உனக்கு 10,000 வெள்ளி பேமெண்ட்னா 5,000 வெள்ளி எங்களுக்கு கொடுக்கணும். நான் சொன்னேன் என்னோட நீங்கள் சொல்கிறது சீரியஸ் அலிகேஷன் தெரியுங்களா இது? ஆமாம், சீரியஸான ஒரு மேட்டர். சீரியஸ் பேப்பர்லேயே வந்துருச்சு. அவரை வந்து சேனல் விட்டே வேலையை விட்டு நிப்பாட்டினாங்களே. அவர் இப்போ வேறு இடத்துல வேலை செய்கிறான்னு தெரியும். அப்போ நீங்கள் கொக்கி போகிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துலேயே அந்த லஞ்சம் என்ற ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஆமாம். இப்போ நடக்கிற ஃபேவரிட்டிசம்னு சொல்கிறீங்களே, அதுக்கும் காரணம் லஞ்சம்னு சொல்ல வரீங்களா என்னது? அது இல்லை லஞ்சம்னு நம்ம வந்து தெரிஞ்சால் சொல்லலாம். அது வந்து தெரியும், ஏன்னா நானே ஈடுபட்டு இருந்தேன்ல. ஓகே. நானே அதில் நேரடியாக நானே வந்து பாதிக்கப்பட்டேன்னா. ஓகே பாதிக்கப்பட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஈடுபட்டீங்க, நீங்கள் தான் அதை வந்து துவைக்க வச்சுக்கலான்னு. நான் கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டு எனக்கு உட்காந்துருக்கே பயமா இருக்கா. பாதிக்கப்பட்டல. ஏன்னா சேனலே அவர் வேலையை விட்டு நிப்பாட்டுச்சுல, எல்லாம் செக் பண்ணி. ஏன்னா பாடகர் வரைக்கும் வாங்கியிருக்காரு, அதை கண்டுபிடிச்சாங்களே. செக் போட்டு வாங்கி ஓகே நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கிற உனக்குன்னு சொல்லி வாங்கினது. அந்த டைமில் பேப்பரில் கூட வந்துச்சு, என் பேரை போட்டு அவர் பேரை போட்டு காந்திபன் வர்சஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேரை போட்டு கரு கார்த்திக் அண்ணன் தான் பேப்பர்லேயே பயங்கரமாக எழுதினார். அவர் தான் அந்த அன்னைக்கு வந்து நம்மளுக்கு இது சோஷியல் மீடியா இல்லை இருந்துச்சுன்னா ஃபோட்டோ பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம் பாருங்கள். அப்போ பேனா தான். ஸோ எழுதி போட்டு பயங்கரமாக வந்துச்சு. வந்தோன்னா அவர் வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க. இன்னொரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணாங்க எத்தனையோ மாதம். அதுக்கப்புறம் அவங்கள போட்டாங்க பாருங்கள். என்கிட்ட கேட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே, அந்த 3வது நான் சொல்கிறேன், கேட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்போ உடனே நான் வெளியே சொல்லிடுவேன்னு பயந்துக்கிட்டு எனக்கு அந்த ப்ரோக்ராம்லேயே சான்ஸ் கொடுக்குறாங்க. உள்ளூர் ஆர்டிஸ்டில் உள்ளூர் பாட்டை பாடல் திறன் போட்டியில் மொத பாடினது நாங்கள் தான். லோக்கா பண்ண இருக்கலாம், டக்கி இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பட் எங்களோட பாட்டு தான் வந்துட்டு மொத வந்துட்டு அரங்கேறினது அந்த ப்ரோக்ராமில். ஏன் அப்படின்னா நாங்கள் சுப்ரீம்னு ஒரு பேண்டு வச்சுருந்தோம். அந்த பேண்டுலேருந்து ஒரு பாட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ என்னை கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா இங்கே வெளியே சொல்லிடுவேன், சரி ஒரு சான்ஸ் உனக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. அவள் சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்களும் போய் அதை பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் அரை மனசோடு தான் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் நடந்துச்சு. நீங்கள் பாருங்கள், என் வாயோட மைமிங்கில் அவ்வளோ பெரிய ஒரு சேனல் வேறு ஒரு ஃபேஸை காட்டுவாங்களா? ஓகே. அப்போ நான் என்னோட கட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி வேறு ஆளை காட்டலை. அப்புறம் வந்து பேண்டோட லீடர் நான் தான். அப்போ அங்கே பேண்ட் பேர் போடும்போது எல்லாரும் பேரும் போடுறாங்க, என் பேர் மட்டும் இல்லை. சேனலோட அந்த என்ன சொல்லுவாங்க கிரெடிட் டைட்டில். ஸோ அப்போ அதெல்லாம் அவங்க பண்ண மிஸ்டேக். எண்ட் ஆஃப் த டே போய் செக் பண்ணதில் இல்லை இவர் தான் போட வேணாம் மாட்டினார், இதை விட்டு வெளியாக்குனாங்க. ஏன்னா நான் தைரியமாக போயிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணினேன். ஏன்னா அப்போ வந்துட்டு யார் இருந்தானே செகண்ட் மேன் நினைக்கிறேன், டேவிட் புட்ராக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வரைக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை வேலையை விட்டு சேக் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது அப்போ நடந்துச்சு. ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு அது தெரியுமா? ஆனால் அந்த ஃபைட்டு நாங்கள் என்னத்துக்கு பண்ணோம்? எல்லாருக்குமே அந்த கேக் கிடைக்கணும்னு தானே பண்ணுறோம். எனக்கு மட்டும் கிடைக்கணும்னு ஃபைட் பண்ணியிருந்தேன்னா காசு கொடுத்து போட்டு நான் படுக்க ப்ரோக்ராம் செஞ்சு வருஷம் பூரா ப்ரோக்ராம் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுருப்பேன். இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு? சீரீஸ் கேட்குறீங்களா? எல்லாமே டோட்டலாக சொல்லுங்கள். சீரீஸ் சேனல் மூலிமா சீரீஸ் நான் போட்டதில்லை. சீரீஸ் ஒரு தடவை கூட நான் போட்டதில்லை. அதனால் எனக்கு அதான் சொல்கிறேன், நம்பர் எடுத்தால் தான் நம்பர் அடிக்கும், நம்பர் எடுக்கலாம் நம்பர் அடிக்காதுல்ல. ஆனால் பிளாக்ல எடுக்கிறாங்களே. இல்லை எடுக்கலைன்னா அடிக்காதுல்ல. அப்படி சொல்லுவீங்களா? ஓ நீங்கள் பிளாக்லன்னு சொல்கிறது புரிஞ்சவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குட். ஸோ பார்த்து
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சீரீஸ் நான் போட்டதில்லை, அதனால் எனக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த 2 பேரும் என்னை கூப்பிட்டு மீட்டிங் வைக்கும்போது இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் சீரீஸ் போடுங்க, நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்ல கன்சிடர் பண்ண. நான் சொன்னேன் வேணாம், உங்கள்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் பேச போகிறேன்னா அந்த 70 பேரும் பார்த்துட்டாங்க, அதாவது ஜூமில். இப்போ நான் வந்து பார்த்துட்டு அடுத்து நான் ஒரு ட்ராமாவோ சீரீஸோ உங்களுக்கு பண்ணணுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பெஞ்சி வாங்கிட்டான், கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு அந்த பேர் வேணாம், நான் கெட்டவன்ற பேர் வச்சுக்கிறேன். உண்மையிலே நல்லவரியா? இல்லை அப்படி கிடையாது, துரோகி அப்படின்ற பேர் வேணான்னு சொல்லிட்டு நான் வேணான்னு இன்றைக்கி வரைக்கும் நம்புறீங்களா. சொந்த கம்பெனி 2 கம்பெனி என்னோடய ஒய்ஃப் வச்சுருக்காங்க. பட் அந்த 2 கம்பெனிலேருந்து ப்ராஜெக்டே போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். போடவே போடாதீங்க, நம்மளுக்கு உண்மையாக போட்டு கதை நல்லா இருந்து கிடச்சா கூட நம்ம என்னமோ கொடுத்துட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்றவாங்க அப்படின்னு. சரி, இந்த இஷ்யூ நம்ம இன்னும் ஒரு பிகர் பிக்சர் வந்து பார்ப்போமே. இப்போ நம்ம 2024 இருக்கோம். அப்படியே ஒரு 5 years பேக் முன்னாடி ட்ராவல் பண்ணி போனோமா, ஒரு 2019 வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது போன்ற லோக்கல் டிவி சேனலில் சீரீஸ் அது போன்ற விஷயங்கள் கிடையாது. ட்ராமாஸாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம டிவி சேனல் வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்போ ஏன்னா அவங்க ப்ரைவேட் டிவி சேனல் சொல்லும்பொழுது ஹவு தே மேக் ரெவன்யூ, அட்வர்டைஸ்மெண்ட், வியூவர்ஷிப், இது போன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ சீரீஸே இல்லாத ஒரு காலகட்டத்தை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லி சீரீஸ் ஓடுது, மண்டே டு தேர்ஸ்டே சீரீஸ் ஓடுது, என்ன தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. ஒரு 4-5 வருஷமாக போகுது. அதுவே ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இட்ஸ் அ சப்போர்ட் ஃப்ரம் த லோக்கல் டிவி சேனல் ஃபார் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 கம்பெனிஸ் சர்வைவிங் நவ். லாஸ்ட் டைம் டோட்டலாகவே ஒரு 10 கம்பெனி தான் இருந்துச்சு. இப்போ 100 கம்பெனி வந்திருக்குன்னா என்ன காரணம்? அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் வருதுன்ட்டுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது பிரகாரம் ஒரு செலக்டட் 3 கம்பெனிஸ்க்கு தான் ஒரு சில விஷயங்கள் பேக் டு பேக் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு 10-12 கம்பெனிஸ் ஒரு வருஷம் போகுதுன்னா அதில் ஒரு செலக்டட் 3 பேக் டு பேக் போகுதுன்னா பேலன்ஸ் ஒரு 7-8 கம்பெனி சர்வைவ் பண்ணுறாங்களே. ஸோ அங்கேயும் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் போகுதுல்ல. ப்ராபப்ளி இந்த 3 ஏன் போகுதுன்னா, மேபி தே ஆர் பிரிங்கிங் குட் வியூவர்ஷிப், குட் டிமாண்ட் ஃபார் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது சில ப்ரோக்ராம்ஸோட சீக்வல் வருது. ஏன்னா at the end of the day அவங்களோட பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது தே மேக் மணி வென் தெர் இஸ் அ குட் வியூவர்ஷிப். ஸோ அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணலாம். அவங்களோட ஹையர் பொசிஷன் அவங்க பதில் சொல்லணும்ல, நம்பர்ஸ் காட்டணும்ல. இப்போ சோஷியல் மீடியா கூட எடுத்துமா, இன்றைக்கி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு வீடியோ பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோக்கு வியூவர்ஷிப் இருந்தால் தான் அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும், அவங்க ஒரு பேமெண்ட் டிமாண்ட் பண்ண முடியும். வியூஸ், நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி இல்லாமல் வந்துட்டு நோபடி கேன் மேக் பிஸ்னஸ். எனக்கு உங்களோட ஆதங்கமும் புரியுது, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த கருத்தை எடுத்து வைக்கிறேன். இப்போ உங்களோட கம்பெனியை வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு சீரீஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு டிவி சேனல் பண்ணி கொடுக்குறீங்க, வியூவர்ஷிப் நல்லா போகுது. ப்ராபப்ளி இந்த வருஷம் அந்த ப்ரோக்ராம்லேயே உங்களோட தான் நம்பர் 1 வியூவர்ஷிப். ஓகே, ப்ராபப்ளி இந்த வருஷம் நீங்கள் ஒரு 20 எபிசோட் பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு சீசன் 2 சீசன் 3 கொடுத்துட்டு உங்களுக்கு 50 எபிசோட் கொடுக்குறாங்க. பிகாஸ் 50 அப்படி 100 200 பிகாஸ் யுவர் ஷோ டிட் வெல். ஸோ அது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம் வேறு கம்பெனிக்கு கொடுங்க, நீங்கள் பெரிய மனுஷன், நீங்கள் இது உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பெரிய மனுஷன் கம்பெனி வேறு கம்பெனி கொடுப்பீங்க? இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி வென் நாக்கிங் த டோர், வெதர் இஸ் ரிப்பீட்டட்லி உங்களோட திறமையை பார்த்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து என்னோட பிஸ்னஸை பாதுகாத்துக்கணும்ல, அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அது பார்க்கும்போது ஓகே, நான் வந்து அது கண்டினியூ பண்ணுவேன், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். அது என்னோட இன்கம் பாருங்கள். இப்போ அவரோட ஆதங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அது லேயர் பை லேயராக கட் பண்ணி அந்த கடைசியாக அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போகும்போது அந்த பேமெண்ட் வந்து கட் பண்ணுது. அது ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி இஷ்யூ தான். பட் அந்த ரிப்பீட்டேட்டிவ் 3 கம்பெனிஸ் வந்துட்டு அதில் நான் இன்னும் ஒரு குட் சைடு என்ன பார்க்குறேன்னா, அந்த டிமாண்ட் அந்த சில கம்பெனிஸ் உருவாக்கியிருக்கலாம். எனக்கு ஆக்சுவலி பர்சனல் வந்துட்டு யாரும் க்ளோஸோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேசுகிறேன் அப்படி கிடையாது. நான் வந்துட்டு நியூட்ரலாக ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறேன். பிகாஸ் இன் ஃபியூச்சர் உங்கள் கம்பெனியும் சரி எங்கள் கம்பெனியும் சரி we can do some programs. அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒரு குட் டிமாண்ட் இருக்கலாம். அது வந்துட்டு ஒரு 200 எபிசோட் நம்ம கம்பெனி கொடுக்கலாம். அதனால் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் ஐ வில் டேக் அண்ட் டூ. நான் வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் இது மற்ற கம்பெனிஸ் கொடுங்கன்ட்டு நான் சொல்ல மாட்டேன்னு கிடையாது. பிகாஸ் அதர் கம்பெனிஸ் ஆர் டூயிங் ஆல்சோ. நம்ம இந்த ரிப்பீட்டேட்டிவ்லி இருக்கிற 3 கம்பெனி பார்க்கறது விட்டுட்டு பெனிஃபிட் ஆகிற இன்னொரு 7-8 கம்பெனிஸ் பார்ப்போம். வேற சோ மெனி நியூ கம்பெனிஸ் ஆர் டூயிங். நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதாவது என்னென்னா டிமாண்ட் இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க, வெரி குட். ஆனால் என்னன்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றது இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட நீங்கள் அந்த கேள்வி அங்கே கேட்காம என்கிட்ட கேட்டிருக்கணும். சரி, நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க, அதனால தான் நான் அங்கே போட்டேன். எல்லாரும் அந்த கேள்வியை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கணும். என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எம்சி பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்பட்ட கேட்டனால அந்த கேள்வி இப்போ உங்களுக்கு திருப்பி வருவேன். ஸோ அப்போ நான் வந்து சொல்லுவேன், நான் செஞ்சுருக்கேன்ல,
இன்னைக்கு நான் வந்து பேர் சொல்லியே சொல்லுவேன். நீங்கள் ஆக்டர் லோகன் இருக்காரு, இவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஸ்டாண்டப் காமெடியாக என்னை பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்னோட டிமாண்டோட பேமெண்ட் வந்து 3000 ringgit, 3000 வெள்ளி பாருங்கள். இந்த 3000 வெள்ளி நான் எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்மளும் இன்றைக்கி எம்சி பண்ணுறோம், நம்ம சொல்கிறதுக்கு ஏதோ 10 பேர் சிரிப்பாங்களே, அப்படியா? ஸோ அப்போ வந்து 3000 வெள்ளி நான் எடுத்துருக்கலாம். நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் காமெடியன் இல்லை. ஸோ அந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன். வேணா நான் உங்களுக்கு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணேன். நான் ஆக்டர் லோகனை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அவரும் சசியும் போய் அந்த ப்ரோக்ராமில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணாங்க. வேணும் நான் எடுத்துருக்கலாமே, ஏன்னா அந்த டைமில் நான் டிமாண்டாக இருக்கேனே. பென்ஜியை போட்டால் என்ன செஞ்சாலும் பென்ஜி ஓகே அப்படின்னு சொல்கிற டைமில் ஏன் நான் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன்? ஏன் இந்த மனப்பான்மை மற்றவங்களுக்கு இல்லைன்றது தான் என்னோட இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது இன்னும் இருக்கு. ஏன்னா நான் பேரை சொல்லி தைரியமாக சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து என்னை கூப்பிடுறாங்க பாடுறதுக்கு. அப்போ நான் சொல்கிறேன் 3000 வெள்ளி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க 3000 வெள்ளியா? ஓஜி நண்பாவே 3500 வெள்ளி தான் கேட்குறாங்க. இப்போ அவர் 4500 வெள்ளி கேட்குறாரு, இல்லைன்னா போக மாட்டார். 3500 வெள்ளி கேட்குறாங்க. நீங்கள் 3000 வெள்ளி, நான் எக்ஸ்ட்ரா 500 வெள்ளி போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். என்ன சொன்னீங்க? ஓஜியை பேசிட்டீங்களா? பேசிட்டேன். நான் தான் முதலே சொன்னேன்ல, சாய்ஸில் நான் வரவே பிடிக்காது, ஆப்ஷனாக என்னை வச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்போ உடனே நான் சொன்னேன், ஓஜி தாஸே வந்து 3500 வெள்ளி கேட்குறாங்கன்னா எனக்கு பேமெண்ட் 4500 வெள்ளி கொடுத்தா தான் வருவேன். ஓகே, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அது டிமாண்ட் இல்லை. அடுத்த கால் வந்து ஓஜி டாஸ்க்கு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு நண்பான்னு தான் கூப்பிட்டுக்கோங்க. நண்பா இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, நான் வேணும் பண்ணி தான் 4500 வெள்ளி சொன்னேன், அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தான் வரும்னு. அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் அவருக்கு போணுச்சு. ஸோ இந்த விஷயங்களை ஏன் மற்றவங்க பண்ண மாட்டாங்க? அப்போ உள்ளவங்கள்ட்ட இருந்துச்சான்றது நம்ம பார்க்கல, பட் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ என்னோட நாக்காளியில் நான் உட்காந்து பார்க்கும்போது ஏன் அதை விட்டு கொடுக்கலாமே? 100 எபிசோட் கொடுக்கட்டும். கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்லலாம்? சரி பரவாயில்ல, நான் ஒரு 50 பண்ணுறேன். எப்படி அவங்களுக்கு 100 கிடைக்குதுன்றது நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்க்ரீன் தெரியலல்ல, ஸ்க்ரீன் பிளேயில் என்ன ஓடுதுன்றது நம்மளுக்கு தெரியலல்ல. அது மட்டும் ஒரு சாட்சியாக கையில் இருந்துச்சுன்னா தைரியமாக சொல்லலாம். நம்மள்ட்ட இல்லை. இன்னொன்று செட்டில் நம்ம போய் உட்காந்துருக்கும் போது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கிற போது அந்த கம்பெனிக்கு மட்டும் எப்படா தொடர்ந்து கிடைக்குது அப்படின்ற தோணுது. இது சாம்பிள் சொல்கிறீங்களா இல்லை இது ரியலாகவே நான் பார்த்தது ஒரு விஷயம்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்போ ஓகே ஏங்க ரொம்ப வேணாம். இந்த ஒரு ஆள் வந்துட்டு மகேஸ்வரா, ஏன்னா சிவனை கும்பிடுவேன். ஸோ அதனால் மகேசனை கூப்பிட்டுக்குவோம். இப்போ அவரே கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னோட நீங்கள் வந்து இந்த கம்பெனி மூலமாக போடுங்க, உங்களுக்கு வந்து இங்கே அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்கிறாரு. என் வாய்ஃப் ஒரு படம் வெளியாக்குறாங்க, அந்த படத்தை வந்து நாங்கள் சேனலில் போடணும்னு கேட்டதுக்கு அப்படியே இழுத்து பறிக்க அப்படியே இருந்துச்சு. அப்புறம் உடனே இவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, சேனலில் முக்கியமான ஒரு புள்ளி, அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த கம்பெனி மூலமாக போடுங்க, 100% போய் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு. அவர் சொல்கிற கம்பெனி அங்கே இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கம்பெனியாச்சே. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? நீங்கள் சும்மா சொல்லுங்கள், இந்த இடத்துல என்ன தோணும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நீங்கள் நேரடியாக போடுறீங்க, கிடைக்கல, கூப்பிட்டு அந்த சேனலில் உள்ளவங்களே சொல்கிறாங்க இவர் கம்பெனி மூலமாக போடுங்க கிடைக்கும் அப்படின்னு. இவர் வந்து அந்த கம்பெனியில் நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த விஷயம் எப்படி? ஏன்னா படம் செஞ்சது க்ரியேட்டிவ் எல்லாம். இப்போ நீங்கள் சொன்னது என்னென்னா அவங்க நல்ல ப்ராடக்ட் கொடுக்கலாம், டிமாண்ட் இருக்கலாம், அதுன்னு. படம் எல்லாம் செஞ்சது இவங்க, என்ன ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்டோ கெட்ட ப்ராடக்டோ இவங்களோட. பட் நம்ம கம்பெனியில் போகும்போது அது கெட்ட ப்ராடக்டாக தெரியுது, அவர் கம்பெனியில் போகும்போது எப்படி நல்ல ப்ராடக்டாக தெரியுது? இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? இது என்ன அது 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 ப்ரொக்யூமெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், அக்ரிடேஷன் இருக்கு. நோ, நாங்களும் கம்பெனியோட வெண்டராச்சே. ஓகே, நாங்களும் வெண்டர். நாங்களும் வந்து அங்கே வந்துட்டு டெலிஃபிலிம்ஸ்லாம் வந்து அந்த டைம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அந்த கம்பெனியோட வெண்டர். இவங்க தாராளமாக விற்கலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு போன வருஷம் 2 வருஷம் முன்னுக்கு 22 வெளியாகணும் ஆதித்யா அருணாச்சலம் என்னோட படம் கூட இவங்க கம்பெனி மூலமாக தானே விற்றோம். அது ஏன்னா என் பேர் முன்னுக்கு இருக்கிறதுனால இவன் என்னாச்சும் வம்பு பண்ணுவானோ, அதனால் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அதுவும் பாருங்கள், உள்ளூர் படம் உங்களுக்கு வந்து அங்கே 30,000 வரைக்கும் பட்ஜெட் இருக்குது. குவாலிட்டியை பார்த்து தான் படத்தோட விலையை இது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க. வெரி குட், நல்ல விஷயம்தான். அந்த குவாலிட்டி வந்து அவங்க பேசும்போது 10,000 வெள்ளி தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம படத்தோட குவாலிட்டி 10,000 வெள்ளிக்குள்ள குவாலிட்டி. அது எப்படி நம்ம ஃபோன் பண்ணி 2-3 தாட்டி பேசினோடனே அப்படியே டக்குன்னு 15,000 வெள்ளி ஏறுது, 25,000 வெள்ளிக்கு போகுது அந்த குவாலிட்டி? அப்போ வந்துட்டு அந்த பட்ஜெட் இருக்குது தானே, நீ அந்த பட்ஜெட்டை கட் பண்ணுற. இதை தொட்டு பேசும்போது இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஹோஸ்ட் பண்ணும்போது, ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூப்பிட்டு சொன்னாங்க உங்களோட பட்ஜெட் வந்து 20,000 வெள்ளி தான் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அங்கே 28,000 வெள்ளி இருக்குது அப்படின்னு.
ஏன் நீ நல்ல பேர் போட பார்க்குற கம்பெனியில்? அது இயல்புண்ணே, இயல்பு. அவங்க அவங்க பொசிஷனை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓகே சேவ் காஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அது நம்மளுக்கு வந்து அத்தனை 6 மாசம் நம்மளை போட்டு இது பண்றதுக்கு அந்த 22,000 நீங்க பாகி பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க அப்படி பாக்குறீங்க. இதுல தான் அந்த ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணது, ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன். நீங்க எப்படி அதை கன்வின்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறீங்க? நெகோஷியேட் பண்ணலையா அவங்க? கேட்ட அமௌண்ட் தான் கொடுத்தாங்க பாருங்க. ஏன்னா ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நம்மலாம் வந்துட்டு ஒரு 2-3 ஜாமான் அவனை கூட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ப்ராபபிலி இஸ் மலேசியன்ஸ் மைண்ட் செட் ஐ திங்க். ஸோ 2-3 அவங்கள சொல்றீங்களா? என்ன சொல்றீங்களா? ஜெனரல் கடைகளில்